கோபாலா கோபாலா கோகுல நந்தன கோபாலா நந்தகுமாரா நவனித சோரா பிருந்தாவனச்சர கோபாலா 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 கோகுல நந்தன கோபாலா. பாலை கறந்து அடுப்பேற வைத்து பல்வளையாள் என் மகள் இருப்பே மேலை அகத்தே நெருப்பு வேண்டி சென்று இறை பொழுது அங்கே பேசி நின்றேன். சாளக்கிராமம் உடைய நம்பி சாய்த்து பரிகிட்டு போந்து நின்றான். ஆலை கரும்பின் மொழி அணைய அசோதை நங்காய் உன் மகனை கூவாய். ஒரு கோபி மாப்பு கதை சொல்றாளே, அந்த கோபி பால் நிறைய கறந்துட்டா. அவத்துலாம் ஒரு வெந்நீர் தவளை பால் கறக்குமா? சாதாரணமா ஒரு மாடு இப்பவே மாதிரிலாம் கறக்கிறதே, 10 லிட்டர் கறக்கிறதே இப்பெல்லாம் மாடு. பெரிய மாடுகள் எல்லாம் கோகுலத்திலேருந்து வந்த மாடு தான். தமிழ்நாட்டில் நிறைய மாடுகள்லாம் இப்போ இருக்க எல்லாம் மதுரா மாடு தான். மதுரையில் யானை மாதிரி இருக்கும் மாடுகள்லாம் இன்னைக்கு கூட. அது எல்லாம் கறந்துதானா 10-20 லிட்டர் கறக்கும். பூரா கறந்துட்டு அதை காய்ச்சிடுவோம். காய்ச்சனம் அப்படின்னு நினைச்சுண்டு அவ்வளவு பால் என்ன பண்றது இல்லை. அவளுக்கு பால் தானே வியாபாரம், பால் தான் தயிர் வெண்ணெய் நெய். அதை காய்ச்சுவோன்னு அடுப்பை வச்சா அடுப்புல நெருப்பு கிடையாது. இந்த காலம் போல கேஸ் அடுப்புலாம் இல்லை. அந்த காலத்துல நெருப்பு தான் வாங்கிட்டு வரணும். தெருவில் போய் ஆராத்துல போய் நெருப்பு வாங்கிட்டு வரணும். நெருப்போ பருப்போ சும்மா கொடுத்துருவாளா? அங்க போனா இவா கதையை சொல்லணும், அவா கதையை சொல்லணும். சாதாரண கிராமமா இருந்தா ஊர் கதையெல்லாம் இருக்கும். அங்கன்னா கண்ணன் கதை தான். இவாத்து கதையும் கண்ணன் கதை தான், அவாத்து கதையும் கண்ணன் கதை தான். இந்த கோபி கண்ணன் வந்தாண்டி அப்படின்னு தான், ஆமாண்டி எங்காத்துக்கு வந்தாண்டி அப்படின்னு அவன் ஆரம்பிச்சு 2 பேருமாக பேசி பேசி நின்னா. இது செங்கமலம்னு ஒரு பொண்ணு. அவளுக்கு அந்த பொண்ணை தான் பாலை கறந்து வச்சு விட்டு நான் நெருப்பு வாங்கிட்டு வரேன் இருன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. நெருப்பை போய் வாங்குவாவது. ஆமா, போய் கேட்டா அவளும் நெருப்பு நிறைய கொடுத்துட மாட்டா. நிறைய கொடுத்தாலும் எடுத்துன்னு வர முடியாது இல்லையா? ஒரே ஒரு பருப்பு நெருப்பு தான் கொடுப்பா. அது ஒரு விராட்டிலே உருமட்ட நாரில் அப்படி வச்சுண்டு கையால் இப்படி ஆத்தின்றிருந்து ஆத்துக்கு வரத்துக்குள்ளே பெரிய நெருப்பா பண்ணிவிடுவாவா. இப்படி வந்து பேசிண்டே இருப்பா. இதெல்லாம் உண்டு. இப்ப தெரியலையே தவிர இந்த மாதிரிலாம் உண்டு. இல்லாட்டா இந்த இடம் புரியாது. நெருப்பு வேண்டி சென்று அப்படின்னா என்னதுன்னு புரியாது. அப்படிலாம் இருந்திருக்கு. அதுக்கு ஒரு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடின்னு இல்லை, 50 வருஷத்துக்கு முன்னாடி கிராமங்கள்ல இப்படிலாம் இருந்திருக்கு. நெருப்பு வேண்டி அப்பெல்லாம் நெருப்பு பொட்டி கூட கிடையாது. நெருப்பு குச்சின்னு இருக்கும். யாராவது கொஞ்சம் 10 வீட்டுக்கு உத்தராத்துல நெருப்பு குச்சி இருக்கும். நெருப்பு வாங்கிட்டு வர்றது தான். யாராத்துல நெருப்பு இருக்கும் நெருப்பு வாங்கிட்டு வர்றது. பால் காய்ச்சணுமேன்னு எடுத்து மேலையகத்தே நெருப்பு வேண்டி சென்று அடுத்தாத்துக்கு. இது கிழக்கு மேற்கா இந்த வீதி இருக்குன்னு வச்சுங்கோ. அப்போ அடுத்தாங்கிறது மேலையகம் தானே. மேலையகத்தே நெருப்பு வேண்டி சென்று இறை பொழுது அங்கே பேசி நின்றேன். இறை பொழுதுங்கிறா. சித்த நேரம் பேசி நின்றேன்னு சொல்லிக்கிறா. எத்தனை நேரம் பேசினாலும் அது தெய்வத்துக்கு தான் தெரியும். சாதாரணமா பேசினாலேயே பொழுது போனது தெரியாது. அதுவும் இவள் கண்ணனை பத்தினா பேசுறான். எவ்வளவு நேரம் நின்னேன்னு தெரியவே தெரியாது. வீட்டு வேலைகள்லாம் மறந்து போயிடும், உலகமே மறந்துவிடும், தன்னை மறந்துவிடும். கண்ணனை பத்தி யார் பேசினால் பேசி 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 நிற்கிறா. இந்த சங்கமலம் உள்ள போறதும் வாசல்ல வருதுமா, உள்ள போறதும் வாசல்ல வருதுமா நிற்கிறது. பாலை பார்த்துக்கோ, அந்த கருப்பு கடா பூனை வரும்னு சொல்லிட்டு போயிருக்கா. கண்ணன் அங்கேன்னு வந்தான். ஏண்டி செங்கமலா ஏன் வாசல்ல நிக்கிறேன்? எங்க அம்மா அடுத்தாத்துக்கு பேர்க்காடா. ஏன் பேர்க்கா? நெருப்பு வாங்குறதுக்கு. என்னத்துக்கு நெருப்பு? பால் காய்ச்சணும். பால் எங்க? உள்ள வச்சிருக்கா. உள்ள பால் வச்சிருக்காளா? உள்ள போய் பாலை பார்த்துக்க. ஏன் பூனை வரும் அப்படின்னா எனக்கு பயமா இருக்கு, நானும் துணைக்கு வரட்டுமாடி? அங்க ஒரு வளையற்காரன் செட்டியார் வந்திருக்கார்.
நல்ல ஃபேஷனான வளையெல்லாம் வந்திருக்கு, உனக்கு தெரியாதோ? இதுக்கு கையில வலை நிறைய அடுக்கி விட்டுருக்கா. சும்மா வலை அடுக்கிறது தான் வேலை இருக்கு. பல்வளையாள் என் மகள் இருப்பேக, பல வளைகள் போட்டு என் மகள் இருப்பேன்னு சொல்ற. சித்த இரு கண்ணா, அந்த பாலை நீ பாத்துக்கிறியா? நான் பாத்துக்கிறேன்டி, போடி நீ போய் சொல்லு எங்க அம்மாட்டுக்கு. சல்லுன்னு 2 வீட்டுக்கு அந்த இந்த மேலே ஏகத்துக்கு அங்கேன்னு வந்து, அம்மா ஏண்டி இங்க வந்தா? போய் பாலை பார்த்துக்கோ. ஏண்டி இங்க வந்த? எனக்கு வளை பாரடி. என்ன கன்றா இதுக்கு வளையா? இது வளகாப்பு மாதிரி அடுக்கி விட்டுருக்க. இதுக்கு வளை வேணும், வளை வேணுங்கிறது. எவ்வளவு வளை அடுக்கி விட்டுருக்க? பல்வளையாள் என் மகள் இருப்பேக. இன்னும் இதுக்கு ஆசை விட்ட பாடல. ஏது வளை? செட்டியார் வந்திருக்காரா, அது வரட்டும், நீ போய் பாலை பார்த்து. இது இப்படி இருந்தா என்னடி பண்றது? ஒண்ணுக்கு லாய்க்கு இல்லை. பாலை பார்த்துக்கோன்னு சொன்னா அங்கே நீங்க வர போறியா இல்லையா? இது அந்த போய் நிக்கிறது கண்ணை கசைக்கண்டு. நான் போறேன், போயிட்டு வரேன், வரட்டுமா? நான் போயிட்டு வரேன். ஒரு அடுத்த அங்கணத்துல வந்து, அன்னைக்கு வந்தான்டி கண்ணா அப்படிதான் அப்படின்னு இன்னொரு கதை ஆரம்பிச்சுட்டு, ஏண்டி கமலா இங்க நிக்கிற? போன்னு சொன்னா போக மாட்டேன். பாரு, இது சொன்னதை கதா பத்தியா? இதை எவன் கட்டிக்க போறானோ தெரியல. இது சொன்னதை கேட்க மாட்டேங்கிறது. இப்படி வர்றாள், இப்படி வாசலம் வந்ததுன்னு கேட்கிறாள். ஏன்டி இப்படி வந்த? எங்க செட்டியார் இருக்கார்? வளையக்கார செட்டியார் எங்க இருக்காரா? நீதான் பேசிண்டே நிக்கிறைய. அவர் போயிட்டார். யாரு சொன்னா? கண்ணன் தான் சொன்னா. கண்ணன் எங்க? ஆத்துல பாலை பார்த்துக்கிறேன். சரியா போச்சு, பாலை பார்த்துக்கிறேன்னு சொன்னானா அப்படின்னு நினைச்சு வீட்டுல வந்தா அவ்வளவு பாலையும் குடிச்சிட்டு போயிட்டான். சாலக்கிராமம் உடைய நம்பி சாய்த்து பருகிட்டு போந்துணில் ராகான். அவனோட ஒரு கோஷ்டி வேற. தலைக்கு எல்லாருக்கும் ஒவ்வொரு டம்ளர் பாலை கொடுத்து விட்டு தானும் அந்த பானையோட சாய்ச்சி விட்டு அதை வந்து கவுத்து வேற வச்சுட்டு போயிட்டான். ஆலை கரும்பின் மொழி அணைய, என் குழந்தை அப்படி செய்ய மாட்டான், அவனுக்கு பாலே பிடிக்காது அப்படின்னு அந்த ஆலை கரும்பு மாதிரி தான் நீ பேசுற பேச்சு. அசோதை நங்காய் உன் மகனை கூவாய். அவனை பிடிப்போம் அப்படின்னு சொன்னா ஏதோ இங்க அங்க போய் பிடிக்கிறாப்புல ஓடலையாம். எடுத்தானாம் ஓட்டம். அவனை போய் எப்படி போய் பிடிக்கிறது? சாலக்கிராமம் குடைய நம்பி. எங்கேயோ ஹிமாச்சலத்துல சாலக்கிராமம்னு ஒரு திவ்ய தேசம் இருக்கு, அங்க ஓடி போயிட்டாங்கிறார். அவ்வளவு தூரம் ஓடி போயிட்டான். அவனை எங்க பிடிக்கிறதுங்கிறார். கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.